2024 அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சரல் ஆஃபீஸருக்கு நடந்த ஒரு எக்ஸாமில் இருக்க தமிழ் கொஷின் பேப்பரை பார்க்கலாம். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தருக. ஃபேக்ஸ் அப்படின்னா தொலைநகல் இயந்திரம், மாஸ்க் அப்படின்னா முகக்கவசம், ஊர் பெயரின் மருவை எழுதுக. கோயம்புத்தூர், கோவை. நெக்ஸ்ட் கொஷின், ஊர் பெயரின் மருவை எழுதுக. திருச்சிராப்பள்ளி, திருச்சி. மருவை எழுதுக. கும்பகோணம், குடந்தை. சரியான நிறுத்தற்குறிகள் இடப்பட்ட தொடரை கண்டறிக. அடடா எவ்வளவு சிற்பங்கள்! இதில் எக்ஸ்க்ளமேஷன் மார்க், இதுலேயும் ஆச்சரியக்குறி எக்ஸ்க்ளமேஷன் மார்க் வரணும். அதுதான் கரெக்டான ஆன்சர். நிறுத்தற்குறிகள் அறிதல். சேரர்களின் பட்டப்பெயர்களில் இங்கே பாருங்கள், இங்கே கமா, இங்கேயும் கமா வரணும். அதுக்கு முன்னாடி கமா வரக்கூடாது, எக்ஸ்க்ளமேஷன் மார்க் வரக்கூடாது. இங்கேயும் கமா வந்துருக்கு. ஸோ இது மூணுமே வராது. இதுதான் கரெக்டான ஆன்சர். சேரர்களின் பட்டப்பெயர்களில் கொல்லி, வெப்பன், மலையமான் போன்றவை குறிப்பிடத்தக்கவை. அடுத்த 8th கொஷின், பேச்சு வழக்கு சொற்களை எழுத்து வழக்கு சொற்களாக மாற்றுக. சிரட்டையில் நீத்து பாகத்தை வடித்து நீட்டினான். இதுக்கான கரெக்டான எழுத்து வழக்கு சிரட்டையில் மேல்கஞ்சியை வடித்து நீட்டினான். இதுதான் கரெக்டான ஆன்சர். எழுத்து வழக்கு தொடரை கண்டறிக. சோலைக்குள் சத்தமில்லாமல் தென்றல் வீசியது. தென்றலும் வரக்கூடாது, இங்கேயும் வரக்கூடாது, இங்கேயும் வரக்கூடாது. ஸோ இது மூணுமே தப்பு. தென்றல் வீசியது தான் கரெக்டான ஆப்ஷன். 10th கொஷின், கபிலன் வேலை செய்தால் ஊதியம் பெறுவான். அதாவது பொருத்தமான காலம் அமைத்தல். ஊதியம் பெறுவான், பெறுவான்கிறது எதிர்காலத்தை குறிக்கிறது. ஸோ இதுக்கான ஆன்சர் எதிர்காலம். 11th கொஷின், விண்கோள், மாலை, மீன் இச்சொற்களை இணைத்து பார்த்து சரியான சொல்லை தெரிவு செய்க. இது நம்ம படித்து பார்த்தோம்னா கரெக்டாக எது மேட்ச் ஆகுதுன்னு பார்க்கும். மீன்விழி கரெக்டாக மேட்ச் ஆகலை, விண்மாலை கரெக்டாக மேட்ச் ஆகலை, விண்கோள் கரெக்டாக மேட்ச் ஆகலை, விண்மீன் இதுதான் கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கு. ஸோ ஆப்ஷன் சி இதுதான் கரெக்டான ஆன்சர், விண்மீன். 12th கொஷின், பொருத்தமான காலத்தை எடுத்து எழுதுக. இதுவும் காலம். குமரன் மலையில் நனைந்தனன் அப்படிங்கிறது இறந்த காலம். ஸோ ஆப்ஷன் ஏ. உரைத்த, வேர்ச்சொல்லை தருக. உரைத்தங்கிறதுக்கு வேர்ச்சொல் உரை. வேர்ச்சொல் எப்பவுமே கட்டளை சொல்லாக வரும். 14th கொஷின், சரியான வினைச்சொல்லை தேர்ந்தெடுக. வினாச்சொல்லை தேர்ந்தெடுக. கேலி சித்திரம் என்றால் என்ன? இதுதான் கரெக்டான ஆப்ஷன். சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. முதல் ஆழ்வார்கள் டேஸ் பேர், எத்தனை பேர்? சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புக. குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது, அதனால் காக்கையின் கூட்டில் முட்டையிடும். சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புக. அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம், ஏனெனில் மரங்கள்தான் மலைக்கு அடிப்படை. ஏனெனில்ங்கிறது கரெக்டான ஆப்ஷன். சரியான இணைப்புச் சொல்லை தேர்வு செய்க. மன்னோரி இணைப்புச் சொல். உணவு கொடுத்தவர்களே உயிரை கொடுத்தவர்கள் என்பதை உணர்ந்துள்ளேன், அதனால் இந்த பாத்திரத்தில் இருக்கும் உணவை பசியால் வாடும் மக்களுக்கு வழங்கப் போகிறேன். அடைப்புக்குள் உள்ள கொழுந்து வகை குறித்த சொல்லை தகுந்த வாக்கியத்துடன் பொருத்துக. கொழுந்தாடை அப்படிங்கிறது எதனுடைய கொழுந்து வகை சொல் அப்படின்னு கேட்குறாங்க. கொழுந்தாடைங்கிறது கரும்பினுடைய நுனிப்பகுதி. இலக்கண குறிப்பு தருக. கொள்க, குறைக்க. கான் வந்துச்சுனாவே வியங்கோள் வினைமுற்று. கா, இய அந்த மாதிரி வந்துச்சுனாவே வியங்கோள் வினைமுற்று. இரு பொருள் தருக. படி. படிங்கிறது புத்தகம் படித்தல் அப்படின்னு வரலாம், இன்னொன்று படிக்கட்டு அப்படின்னு வரலாம். ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். பின்வரும் சொல்லுக்கு இருபொருள் தரும் சரியானவற்றை தெரிவு செய்க. நகை அப்படிங்கிறது புன்னகைன்னு சொல்லலாம், ஆபரணம்னு சொல்லலாம். ஸோ 2 இருபொருள் தருக நம்ம பார்த்துருக்கோம். இப்போ 3வதாக ஒன்று, கூவல் அப்படிங்கிறது நீர்நிலை பள்ளம்னு சொல்லுவாங்க. இது நோட் பண்ணிக்கோங்க, இது கொஞ்சம் யூனிக்கான கொஷினாக இருக்குது. கூவல்ங்கிறது நீர்நிலை பள்ளம். அடுத்த கொஷின், பொருள் வேறுபாடு அறிக. உலை, உலை.
உழைங்கிறது உழைப்பு, இது நமக்கு அப்படியே தெரியும். உழைப்பு அப்படிங்கிறது. உழைங்கிறது சேரு, இதை நோட் பண்ணி வச்சுக்கலாம். உழைங்கிறது சேரு. ஓகேங்களா? அடுத்து 25th கொஷின். குறில் சொல்லை நெடில் சொல்லாக மாற்றி பொருள் வேறுபாடு வருமாறு தொடரில் அமைத்து எழுதுக. ஓகேவா? இப்போ குறிலாக இருக்கிறத நம்ம நெடிலாக மாற்றணும். அந்த நெடில்ங்கிற வார்த்தை கரெக்டான அர்த்தத்தில் அந்த தொடரில் அமையும். ஓகேங்களா? இதுக்கான ஆப்ஷன் மடு மாடு. கழனி அருகே இருந்த மடுவில் மாடுகள் நீர் பருகின. கழனினா வயல், வயல் அருகே இருந்த மடுவில் மாடுகள் நீர் பருகின அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்த கொஷின். கூற்று காரணம் சரியா தவறா? கூற்று: தில்லான் இந்திய தேசிய இராணுவத்தின் இதயமும் ஆன்மாவும் தமிழர்கள்தான் என்றார். இந்திய தேசிய இராணுவத்திற்கு வலுச்சேர்த்த பெருமைக்குரியவர்கள் தமிழர்கள். கூற்றும் சரி, காரணமும் சரி. அடுத்த கொஷின். கீழ்காணும் 3 தொடர்களுள் சரியானவற்றை தெரிவு செய்க. இருந்த இடத்திலிருந்தே பயணச்சீட்டு எடுப்பதை எளிதாக்கிய மிகப்பெரிய இந்திய நிறுவனம் இந்திய தொடர்வண்டி உணவு வழங்கல் மற்றும் சுற்றுலா களம் ஆகும். கரெக்ட். வங்கி அட்டை இல்லை என்றால் அலைபேசி எண், வங்கி கணக்கு எண் ஆகியவற்றை கொண்டு பணம் செலுத்துதல் இயலாது. இது தவறான ஆப்ஷன். திறன் அட்டைகள் என்பவை குடும்ப அட்டைகளுக்கு மாற்றாக வழங்கப்பட்டனவாகும். இது கரெக்டு. ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டு. ஆ, இ ஆகியன சரி, ஆ தவறு. அடுத்த கொஷின். பின்வரும் ஆங்கில சொல்லுக்கு இணையான கலை சொல்லை அறிந்து எழுதுக. மீடியா அப்படின்னா ஊடகம். சைடு எஃபெக்ட் இதற்கேற்ற கலை சொல்லை தெரிவு செய்க. சைடு எஃபெக்ட் பக்க விளைவு. கலை சொல்லை அறிக. இன்ஸ்கிரிப்ஷன் பொறிப்பு. அடுத்த கொஷின் பார்க்கலாம். பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. தண்டருள் என்ற சொல்லின் பொருள் குளிர்ந்த கருணை. குளிர்ந்த கருணை. தண்டருள்னா குளிர்ந்த கருணை. பொருத்தமான பொருளை தெரிவு செய்க. திங்கள்னா நிலவு. திருமறைக்காடு என அழைக்கப்படுவது வேதாரண்யம். சரியான கூட்டு பெயரை தெரிவு செய்க. ஆட்டு மந்தை. நமக்கு படிக்கும் போதே ஒரு சில கொஷின்ஸ்லாம் தெரியும், அதெல்லாம் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கலாம். கீழ்காணும் சொல்லின் கூட்டு பெயர்களை கண்டுபிடித்து எழுதுக. கற்புவியல். பழம். இச்சொல்லின் கூட்டு பெயர் குலை. பழக்குலைன்னு சொல்லுவோம். சரியான தொடரை தேர்ந்தெடுக. மிகப்பெரிய சாண்டியாகோ மீனை பிடித்தார். தவறு. சாண்டியாகோ மிகப்பெரிய மீனை பிடித்தார். இதுதான் கரெக்டாக வருது. நம்மளோட சென்டென்ஸ் கரெக்டாக வேர்ட்ஸ் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்களான்னு பார்க்கணும். அடுத்த கொஷின். சரியான தொடர் எது கண்டறிந்து எழுதுக. தமிழ்மொழி பேசவும் படிக்கவும் எழுதவும் உகந்த மொழி. தமிழ்மொழி பேசவும் படிக்கவும் எழுதவும் உகந்த மொழி. சரியான தொடர் எது என்பதை கண்டறிந்து எழுதுக. சிட்டுக்குருவி கூடுகட்டி வாழும் பறவை இனத்தை சார்ந்தது. இதுதான் கரெக்டு. ஒரு ஊர். சரியாக அமைந்த தொடரை தேர்ந்தெடுக்க. தமிழினத்தை ஒன்றுபடுத்தும் ஓர் இலக்கிய சிலப்பதிகாரம். இப்போது ஓர் அப்படின்னா நமக்கு உயிரெழுத்துக்கள் வரும். ஒரு அப்படின்னா உயிர் மெய் எழுத்துக்கள் வரும். உயிர் மெய் எழுத்துக்கள் வரும். இது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின். கீழ்காணும் தொடர்களில் உள்ள பிழைகளை திருத்தி எழுதுக. இப்போ பாருங்கள், நான் சொன்ன அதே தான். இப்போது ஓர்னால் நமக்கு என்ன வரணும்? உயிரெழுத்து வரணும். ஒரு அப்படின்னா உயிர் மெய் எழுத்து வரணும். ஓகேவா? இப்போது இங்கே நமக்கு எங்கே வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஓர் பகலும் ஒரு இரவும். தப்பு. இரவு பகலும் சேர்ந்தது ஒரு நாள். தப்பு. இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள். தப்பு. ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள். இதுதான் கரெக்டு. நம்ம இந்த மாதிரி கூட ஆப்ஷன்ஸை செலக்ட் பண்ணலாம். கீழ்காணும் தொடர்களில் உள்ள பிழைகளை திருத்தி எழுதுக. ஒரு அழகிய சிற்றூரில் ஓர் குளம் இருந்தது. இது ஆக்சுவலாக இது சென்டென்ஸே கரெக்டாக தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் சி இதில் தான் கரெக்டாக இருக்குது பாருங்கள். ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம்.
ஓகேவா? இது வந்து டைரெக்டாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது ரெண்டும் அப்படி வந்து மிஸ்மேட்ச் ஆகிருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு சொல் பொருள் பொறுத்துக. விச்சை அப்படின்னா கல்வி, ஈயல் அப்படின்னா கொடுத்தல், ஈனா கொடுத்தல்னு சொல்லுவாங்கள்ல அதுதான். பரிதினா கதிரவன், வெப்புனா மலை. ஸோ 3, 4, 1, 2 ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். உரு, இச்சொல்லின் பொருளை தெரிவு செய்க. உரு அப்படின்னா அழகு, உரு அப்படின்னா அழகு, உருவம் அழகாக இருந்தது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். சொல்லையும் பொருளையும் பொறுத்துக. பொக்கிஷம், செல்வம். பரினா குதிரை, சிங்காரம் அழகு. சூரன்னா வீரன், நமக்கு சொல்லும் போதே சொல்லுவாங்க வீராதி வீரன் சூராதி சூரன், அதை வச்சு நம்ம இது போட்டுடலாம். லாஸ்ட் ஆப்ஷன் தெரிஞ்சாவே போதும். சூரன்னா வீரன் நமக்கு தெரிஞ்சிருந்தாவே ஆப்ஷன் டின்னு நம்ம போட்டுடலாம். அடுத்த கொஷின், பிழை நீக்கி எழுதுக. புத்தகத்தை எடுத்தது அவன் அல்ல, அல்லன் வரக்கூடாது, அல்லன் அப்படின்னு வரணும். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. ஒருமை பன்மை பிழையை நீக்குக. பிழையற்ற தொடரை தெரிவு செய்க. இதில் எது வந்து பிழையற்ற தொடர் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போது இதுக்கு முன்னாடி கொஷின்லேயே நம்ம பார்த்தோம் அவன் அல்லன், அதாவது சிங்குலராக வந்துச்சுன்னா இதுக்கு பக்கத்தில் அல்லன் அப்படின்னு வரணும். இந்த கொஷினில் பாருங்கள், பானையை உடைத்தது கண்ணன் அல்லன். ஃபஸ்ட் ஆப்ஷன்லேயே நமக்கு கரெக்டாக கொடுத்துட்டாங்க. கண்ணன் அன்றுங்கிறது ஒரு அக்ரிணியை குறிக்கும், அதுக்கு தான் வரும். கண்ணன் அல்லர் அப்படின்னா ப்ளூரல் ஃபார்மாக நிறைய பேர் இருந்தாங்கன்னா தான் நம்ம சொல்ல முடியும். அல்லீரும் அப்படி தான். ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து, ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? ஹிப்பாலஸ் என்பவர் பருவக்காற்றின் பயனை உலகிற்கு உணர்த்தினார். இதுதான் கரெக்டான ஆன்சர். ஏன் அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள், லாஸ்ட்டாக இருக்குது பாருங்கள், உணர்த்தி நாருங்கிறது தான் கரெக்டாக வரும். உணர்த்தி நான் அப்படின்னு சொல்லக்கூடாது, உணர்த்தி நார்களும் சொல்லக்கூடாது, உணர்த்தியவர்களும் வராது. ஸோ உணர்த்தி நாருங்கிறது தான் கரெக்டு. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.